வாழ்த்துக்கள் மாணவ செல்வங்களே. இன்றைய வரலாற்று வகுப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவது தஞ்சை மாவட்டம் ஆவணியாபுரம் கிரசன்ட் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் மஹபூப் ஜான். இன்றைய வகுப்பில் இந்திய மேப்பில் சில முக்கியமான இடங்களை ஈஸியான முறையில் எப்படி குறிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஈஸியாக நம்ம எப்படி மேப்பை குறிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். முதல் பதிவில் சில மாநிலங்களை பற்றியும் இதற்கு அடுத்து வர இருக்கின்ற இரண்டாவது பதிவில் இந்தியாவில் ஏற்பட சில முக்கியமான இடங்களையும் இலகுவான முறையில் குறிப்பதை பற்றி பார்ப்போம். இந்த மேப்பு உங்களுக்கு 6th ஆரம்பிச்சு 6ஆம் வகுப்பில் ஆரம்பித்து +2 வரலாறு வகுப்பு வரைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ முதல் பிரிவு இந்த மேப்பில் இப்போ சுருக்கமாக சில மாநிலங்கள் மட்டும் சொல்கிறேன். சுதந்திரம் அடையும் போது இந்தியாவில் எப்படி மாநிலம் இருந்துச்சு ஒன்றுனா பார்ப்போம். முதலாவது இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வங்காளம்னு சொல்லுவாங்க. இது வங்காளம். இந்த பகுதி இப்போ ஒரிசான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஒரிசா பகுதி இது வங்காளம். இது வங்காளம், இது ஒரிசா. ஒரிசாவுடைய பழைய பேர் வந்து உத்கல் சொல்லுவாங்க, உத்கல்னு வாங்க. இங்கே இருக்கக்கூடியது இப்போ இது கேரளா பகுதி, தமிழ்நாடு, இது ஆந்திரா, இது கர்நாடகா. இந்த நாளையும் சேர்த்து ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா திராவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? திராவிடம்னுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதி மராட்டிய பகுதி, மகாராஷ்டிரான்னு சொல்லுவாங்க. மராட்டியம். இது உங்களுக்கு தெரியும், குஜராத். அதே பேர் தான் இப்பவும் இருக்குது, குஜராத் பக்கத்தில் இருக்கிறது இந்த பகுதி வந்து சிந்து. இப்போ பாகிஸ்தானில் இருக்குது இந்த பகுதி. சிந்து நதி இருக்கு இல்லையா, சிந்து நதி பாரதிய சிந்து பகுதி. இந்த இடம் பார்த்தீங்களா பஞ்சாப். இது ரெண்டும் சேர்ந்து 2 பகுதியாக. பஞ்சாப் வந்து பாதி பாகிஸ்தானில் இருக்குது, இந்தியாவில் பாதி இருக்குது பஞ்சாப். இந்த வட பகுதியையும் தென்னிந்தியாவும் பிரிக்கக்கூடியதுன்னு கேட்டால் இங்கே விந்திய மலை இருக்கும். இந்த இடத்துல விந்திய மலை இருக்கும். இங்கே இருக்கிற மலை உங்களுக்கு தெரியும், இமயமலை. இது இமயமலை. இமயமலையிலிருந்து வரக்கூடிய நதிகள் யமுனை, இன்னொன்று கங்கை நதி. இந்த 2 நதியும், இங்கே நிறைய நதிகள் வருது, மிக முக்கியமாக யமுனையும் கங்கையும். இந்த பகுதிகளை நாம் எப்படி நினைவில் வைத்துக் கொள்வது லேசான முறையில் அப்படின்னு பார்ப்போம். வெரி சிம்பிள். நம்ம தேசிய கீதம் பாடுற பார்த்தீங்களா, அதில் ஒரு பகுதி இதில் வரும். இது பஞ்சாப், சிந்து, குஜராத், மராத்தா, திராவிட, உத்கல, வங்கா, விந்த, ஹிமாச்சல, யமுனா, கங்கா. அவ்வளோதான். சில விஷயங்கள் இது மாதிரி ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்தி படிச்சோன்னா மறக்காமல் இருக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிரியர் மஹபூப் ஜான்.